அர்ச்சனை பண்ணுங்க. பேஷா செஞ்சுடுறேன். பண்ணிடுங்க. முத்தமாவை நீங்க சேர்ந்து வந்திருக்கல, ஏதாவது விசேஷமோ? இல்ல, அர்ச்சனை உன் பேருக்கா முத்தம்மா பேருக்கா இல்ல ரெண்டு பேருக்கும் சேர்த்தா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சாமி, இது வேற விஷயம். பிள்ளையாருக்கு அம்மா புதுக்கப்படி விஷயம் அர்ச்சனை பண்ணிட்டு வர சொன்னாங்க. அதோ அம்மா வந்துட்டாங்களே. ஏழு குருக்களையாட்ட என்ன சொல்லிட்டு இருக்க? அம்மா நீங்க சொன்ன மாதிரி பிள்ளையாருக்கு அர்ச்சனை பண்ண சொல்லிட்டேன். என்ன குருக்களையா, வழக்கமா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தானே அர்ச்சனை செய்ய வருவேன், இப்ப திடீர்னு வந்துட்டனேன்னு பாக்குறீங்களா? ஏன் மத்த நாள்ல நான் இங்க வரக்கூடாதா? என்னம்மா இப்படி கேட்டுட்டீங்க? இது உங்க கோவில். வீட்டுக்கு கடக்கால் போடுறப்ப கிடைச்ச விநாயகராச்சுன்னு வீட்டு காம்பவுண்டுக்குள்ளேயே கோயிலையும் கட்டி எவ்வளவோ செலவு செஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு நான் வந்ததுல ஒரு விசேஷம் இருக்கு. பெங்களூர்ல படிக்கிற என் தம்பி பிள்ளைங்க 2 பேருக்கும் இன்னைக்கு பரீட்சை ஆரம்பம். அது மட்டும் இல்ல, என் தம்பி புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறான். அது விஷயமா பம்பாய் போயிருக்கான். அந்த பிசினஸ் நல்லபடியா நடக்கணும், வெற்றிகரமா முடியணும்னு விநாயகனை வேண்டிக்க வந்தேன். அப்படியா? ஓம் சுக்லாம் பிரதம் விஷ்ணம் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. ஹலோ மிஸ்டர் தாமோதரன், என்னுடைய எதிர்காலத்தை பத்தி ஒரு முக்கிய முடிவு எடுக்கணும். நீங்க உங்க வேலையெல்லாம் முடிஞ்சு ராத்திரி 9 மணிக்கு என் வீட்டுக்கு வந்துருங்க. என்ன மிஸ்டர் ராஜகோபால், என்ன திடீர்னு இப்படி ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க? தயவு செஞ்சு ராத்திரி 9 மணிக்கு கட்டாயம் வீட்டுக்கு வந்துருங்க. வரேன். ஓகே. ஏண்டா கத்துறீங்க? ரேடியேட்டர் பாயில் ஆகுது. தமிழ்நாட்டு தலைநகரத்தின் அழகுமிக்க கடற்கரை தான். எல்லாரும் போய் கடல்ல குதிங்க. இதுதான் நம்ம மெரினா கடற்கரை, உலகத்திலே செகண்ட் லார்ஜஸ்ட் பீச். தெரியுமா உங்களுக்கு? ரோடு ரொம்ப நீட்டா இருக்கு. ஆமா, டெய்லி பெருக்குறாங்க, தெரியாதா? இங்க இருக்கிற கடல் கூட நீட்டா இருக்குது. நீட்டா இருந்தா கடல், சுண்ணமா இருந்தா குளம். டேய், அதிகம் பிரச்சனை, கம்முன்னு வாடா. பண்ணுங்களா? நீங்க சிலையை பாத்தீங்க, கடலை பாத்தீங்க, ஆனா முக்கியமா பார்க்க வேண்டிய இடம் எங்க எங்க எங்க? சும்மா கூவாதீங்கடா. இதுதான் கூவம். இதுல குளிச்சா கங்கையில குளிச்சாமா. எல்லாரும் குளிங்க, ஆனா பக்கத்துல வந்து உட்காராதீங்க. அப்பாடா, ரொம்ப தூரம் நடந்துட்டோம், உட்காருங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போலாம். என்னப்பா எல்லாரும் டல் ஆயிட்டீங்களா? சேகரங்கள், நான் ஒரு விடுதலை போறேன், அதுக்கு உங்களால பதில் சொல்ல முடியுமா? சொல்லு. தமிழ்நாட்டிலே வயசுக்கு வந்த நடிகர் ஒருத்தர் இருக்காரு, அவர் யாரு? வயசுக்கு வந்த நடிகரா? யாரா இருக்கும்? ஹை, ஃபாரின் பென். எங்க சொல்லுங்க பாப்பா. தெரியலையே. நான் சொல்றேன், எனக்கு இந்த பேனா பிரசன்ட் பண்றீங்களா? அத மட்டும் கேட்காத. பிளேன் ஆக்சிடென்ட்ல செத்து போன என் ஃப்ரெண்டு பிறந்தது, அவனுடைய நினைவு சின்னமா நான் அதை வச்சிருக்கேன். அப்ப இதே மாதிரி வேற பென் வாங்கி தரீங்களா? கண்டிப்பா வாங்கி தரேன். ஆமா, அந்த விடுதலைக்கு பதில் சொல்லு. வயசுக்கு வந்த நடிகர் மேஜர் சுந்தரராஜன். அழகப்பா, பசங்க எல்லாம் கொண்டு போய் பத்திரமா வீட்டுல சேர்த்துறேன். ஓகே, நான் பத்திரமா கொண்டு போய் வீட்டுல சேர்த்துறேன், நீ பத்திரமா வீட்டுக்கு போ. ஏன்னா வீடு பக்கத்துலயே இருக்கு, அங்க எங்க பார்த்து கேட்ட முடியும். ஒரு தேங்க்ஸ் கூட கிடையாதா? தேங்க்யூ. அது சரி, டாடா, பாய். உட்காருங்களா ஒழுங்கா. டாடா, டாடா.
என்ன ஒரே இருட்டா இருக்கு. மிஸ்டர் தாமு, என்ன இது? ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். டேய் என்னடா ஆச்சு? எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன்டா, சிரிக்க வைக்கவே முடியல. அக்கா, அமெரிக்கால ஸ்ட்ரிப் டான்ஸ் கண்டுபிடிச்ச மாதிரி நாங்க மலேசியால ஒரு டான்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். ஆடி காட்டுட்டுமா? ஹாட்டி காட்டி நோவா ஹே மெச டுலா மெச டே ஹாட்டி காட்டி நோவா ஹே மெச டுலா மெச டே ஹெக்ட கோலா மெச ஓ சா. இதுக்கு மேல மானம் போயிடும். அடிபட்டு விட்டாரா கண்ணு? அம்மாடி என்னப்பா. என்ன இது, குழந்தைய வீட்லயே விட்டு வரக்கூடாதா? வீட்டுல வேற யாரு இருக்கா பாத்துக்கிறதுக்கு? எத்தனை தடவை சொல்றது, குழந்தைய எங்ககிட்ட ஒப்படைச்சிருங்க, அவனை வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்குறது எங்க பொறுப்புன்னு. அதுக்கு மட்டும் ஏன் சம்மதிக்க மாட்டேங்கிறீங்க? இனிமே அத பத்தி மட்டும் பேசாதீங்க. மிஸ்டர் சேகர், நீங்க எவ்வளவு நாளா அந்த கம்பெனில மேனேஜரா இருக்கீங்க? 2 வருஷமா சார். மிஸ்டர் ராஜகோபால், தாமோதரன், மதன், இவங்க 3 பேரையும் பத்தி உங்களுக்கு நல்லா தெரியுமில்ல? நல்லா தெரியும் எப்படி சார் சொல்ல முடியும்? அவங்க 3 பேரும் நான் ஒர்க் பண்ற கம்பெனியோட பார்ட்னர்ஸ். அவங்க 3 பேரோட தயவு எனக்கு என்னைக்குமே தேவைப்படும். நான் எல்லார்கிட்டையும் பெருந்தன்மையோட பழகுவேன், பேசுவேன். அதே மாதிரி அவங்களும் பெருந்தன்மையோட தான் சார் நடந்துக்குவாங்க. 3 பேருக்கு எப்பவாவது பணத்தகராறோ மனத்தகராறோ வந்ததுண்டா? கிடையாது சார். அன்னைக்கு எல்லாரும் மிஸ்டர் ராஜகோபால் வீட்டுக்கு வந்திருக்காங்க. மிஸ்டர் தாமோதரனுக்கும் மதனுக்கும் மிஸ்டர் ராஜகோபால் போன் பண்ணி வர சொன்னதா சொல்றாங்க. அத பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அதை பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியாது. அது இருக்கட்டும், மிஸ்டர் தாமோதரனை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஹி இஸ் a பக்கா ஜென்டில்மேன். ஒரு கொலை செய்யற அளவுக்கு அவசர புத்தியோ இல்ல ஆத்திர புத்தியோ எந்த விதமான ஒரு கெட்ட புத்தியோ அவருக்கு கிடையாது சார். மிஸ்டர் மதனை பத்தி என்ன நினைக்கிறீங்க? மிஸ்டர் மதனை பத்தி சிகரெட் பிடிப்பார். அப்புறம் ஏன்னா அவர்கிட்ட பணம் இருக்கு, அப்புறம் குடிப்பழக்கம் இருக்கு, அவர்கிட்ட வசதியும் இருக்கு. அப்புறம் என்ன செய்வார் சொல்லுங்க? கிளப்புக்கு போவார், சமாளிக்கிற சக்தியும் இருக்கு. அப்புறம் ஆனா ஒரு கொலை செய்யற அளவுக்கு தைரியம் இருக்கான்னு நீங்க தான் சார் கண்டுபிடிக்கணும். ஓ காட். அப்ப நான் வரேன் சார். நீ எத்தனை வருஷமா மிஸ்டர் தாமோதரன் கிட்ட வேலை செய்யற? 7 வருஷம் ஐயா. நீ? அவரோட ஒண்ணு கம்மி 6. அவர் ரொம்ப நல்லவர் சார். ஒரு பாம்பு வந்தா கூட நான் பயந்துட்டேன், புடிச்சு கொண்டு போய் வெளில விட்டோடான்னு சொல்லுவாரு. அவர் மேல ஒரு கொலை குத்தம் வந்திருக்குண்டா, அது அடியாயம் சார், அக்ரமம் சார். டிரைவர், அவர் எங்கெங்க போவார்னு உனக்கு தெரியுமா? அவர் அனாவசியமா வெளியே போக மாட்டாரு. ஆபீஸ் போவாரு, கோயிலுக்கு போவாரு. மத்தபடி வீட்டுல அம்மா குழந்தைங்க சவாரி தான். அவர் ஒரு உத்தமருங்க. ஐயா, அப்ப நான் உத்தரவு வாங்கிட்டேங்களா? ரொம்ப நன்றிங்க. இறந்தவருடைய பாடி மேல ஒரு ரோஜாப்பு கிடந்தது, அதை பத்தி உங்களால சொல்ல முடியுமா? ரோஜாப்பூ கிடந்தா கேள்விப்பட்டேன் சார். கொலை நடந்த இடத்துல யார் சார் ரோஜாப்பூ வைப்பாங்க? அதைத்தான் கேக்குறேன். கொலை நடக்கிறதுக்கு முன்னாலேயோ இல்ல பின்னாலேயோ யாராவது போயிருக்கணும். அது யாரா இருக்கும்னு உங்களால சொல்ல முடியுமா? சார், நீங்க சொல்றது மாதிரியாவே யாராவது வேண்டியவங்க போயிருந்தா கூட கதறி அழுதுருப்பாங்க, இல்ல போலீஸுக்கு போன் பண்ணிருப்பாங்க. பூ பறிச்சு எப்படி சார் வைக்க முடியும்? நீ யாருமா? பேரு முத்தமா சார், இந்த வீட்டுல வேலை செய்யுது. 5 வருஷமா. ரொம்ப தங்கமான பொண்ணு, என் கூட தான் வேலை செய்யுது. நான் ஒண்ணு கேட்கல, நீ வாய மூடு. சக்கரையே இல்லையே. அவரை பத்தி ஏதாவது தெரியுமா? அதை எப்படிங்க என் வாயில சொல்றது? ஏன் வாய் ரிப்பேரா? சும்மா இரியா. தடி பிடிச்சவெல்லாம் தண்டல்கார ஆகும்போது உண்மை எப்படிங்க வெளிவரும்? நான் கேட்கறது உங்க முதலாளிய பத்தி. அதுதாங்க சொல்றேன். நல்லவங்களுக்கு சோதனை வர நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இப்ப என் கண்ணாலேயே பாக்குறேன். அவர் ரொம்ப நல்லவருங்க. அவரை ஜெயில பிடிச்சு போட்டு அக்கறம் பண்றவங்க குறிப்பிடவே மாட்டாங்க. அவங்க கை கால் விளங்காம ஒரு குளிஞ்சு போயிடுவாங்க. அவங்க குழந்தை குட்டிங்க நல்லாவே இருக்காது. அவங்க குடும்பம் நாசமா போயிடும். அது கெட்டது போ. இவ யார சொல்ற? சரி, அப்புறம் பேசிப்போம். இவர்தான் ஐயா கைக்கு வழங்க மாட்டினவரா? ஆமா முத்தமா. நாசமா போக. இங்கே இருந்து கை நீட்டுறா? 5 நீட்டு. உண்மை இல்லையா? அவரேதான். இதுல வேற காப்பில வேற சக்கரை இல்லையா? இத புடி. இதுக்கு கூட்டு வைக்கத்தான். அப்பாடா.
அந்த மக்கார் பண்ணது? ஐயா, எல்லாம் இறங்குங்க, வண்டி நவராது. என்னாச்சு? அடியில அருந்து தொங்குது, நட்டு கழண்டு போச்சு. உனக்கா? அரைஞ்சனா தலை வவுத்துக்குள்ள போயிடும். வண்டிக்குடா, இனிமே வண்டி தானா நவராது, தள்ளினா தான் நவரும். அம்மா, நீங்க கொஞ்சம் அங்க போய் ரெஸ்ட் எடுத்துக்கங்க, வண்டியை ரெடி பண்ணிட்டு கூப்பிடுறேன். சரி, நீங்க எல்லாரும் அழகப்பனுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நான் போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். சரி சரி. ஏய், தள்ளுங்கடா, தள்ளுங்க. வாங்கடா. ஐயோ, ஏய் மிஸ்டர், ப்ளீஸ் இங்க பாருங்க. பொண்ணு நம்ம பாண்டி போறானு சொல்லுது. சரியான சொதப்பு ராஜா இருக்க போல இருக்கு. யார் இந்த பொண்ணு? ஐயோ, இங்க பாக்குறாளே. ஓ காட். ஐயோ, ஐயோ, பிடிச்சிட்டேன். இதுதானே? சாரிங்க, உங்களை தப்பா நினைச்சிட்டேன். வெரி குட் சார். எங்களாலே சிரிக்க வைக்க முடியாத அக்காவை நீங்க சிரிக்க வச்சிட்டீங்க. இதுக்காக உங்களுக்கு ஒரு பட்டமே கொடுக்கலாம். எப்படி அக்கா சிரிக்க வச்சீங்க? அதுதான் என்னோட ஸ்பெஷாலிட்டி. அதை விடுங்க, நண்டு விஷயம், சிச்சி இத்தினோண்டு விஷயம். இப்ப தெரிய வேண்டியதெல்லாம் உங்களுக்கு இவங்க தான் அக்காவா? இல்லங்க, நாங்க அவங்க தம்பிங்க. எப்படி? என்ன சார், அக்கா கம்பெனில மேனேஜரா இருக்கீங்க, இது கூட தெரியாதா? உண்மையிலேயே தெரியாது. இவங்க சுரேஷோட அக்கா சார். அப்படியா? வணக்கம். இவர்தான் உங்க கம்பெனில ஏரியா மேனேஜர். மேல ஏறினா கீழே இறங்க மாட்டாரு, பொத்துன்னு தான் குதிப்பாரு. அடவடப்பா, சாரோட பயோடேட்டாவை எடுத்து விடு. சுறுசுறுப்பான பட்டதாரி, உங்களுக்கு ஏத்த தலைவர் துணைவர் அப்படின்னு இவர் உங்க அப்பா தான் எங்களுக்கு அறிமுகப்படுத்தினாரு. போதும் போதும். என்ன பத்தி புகழ்ந்தது அக்காவுக்கு, சச்சா உங்க அக்காவுக்கு. பாவம், ரொம்ப தான் போர் அடிக்குது போல இருக்கு. அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க. அப்ப பரவாயில்லங்க. என்ன வேணும்பா, கார் ரெடி ஆயிடுச்சா? வண்டி ரெடியா இருக்குது ரிப்பேர் பண்றதுக்கு. வண்டி நுண்டி ஆயிடுச்சு, நவராது. சார், நீங்க எப்படி இங்க? நான் வண்டியில வந்தேன். அப்ப அக்கா எப்படி வீட்டுக்கு போவாங்க? அக்கா இந்த வண்டியில தான் போயாகணும். இதுலயா? பாப்பா, ஓடக்கூடிய வண்டி இது ஒண்ணுதான் இருக்குது. பேசாம அடம் பிடிக்காம தம்பி பின்னால ஏறிக்க. அங்க அத்தை காத்துக்கிட்டு இருப்பாங்க. புறப்படுமா தம்பி. பின்னால வெயிட் கொஞ்சம் கூட இருக்கும், டயர் கியர் தேஞ்சிட போகுது, ஜாக்கிரதை. டேய், வண்டியை கொண்டு போய் மெக்கானிக் ஷெட்ல தள்ளணும்னா முதல்ல நீங்க வண்டியை தள்ளணும். வாங்கடா, சின்ன சோறாவது ஜீரணமாகட்டும். வாங்க போலாம். எந்த வேலையில ஏறினீங்களோ அடியில ரிப்பேர் ஆயிடுச்சு. ஹலோ, எஸ். கால் ஃப்ரம் பெங்களூர். ஹலோ கணேஷா? ஆமாப்பா, நான் தான் கணேஷ் பேசுறேன். ஏன் இன்னும் வரல? சாரிப்பா, நான் சொன்ன மாதிரி வர முடியல. எப்போ வருவ? அது கொஞ்சம் லேட் ஆகும். உங்களை பத்தி என்னமா காதல விளையாடுறதேப்பா. அத பத்தி நான் அப்புறமா விவரமா லெட்டர் போடுறேன், வச்சிடுறேன். என்னடா உங்க அப்பா பேசினாரு? என்ன பொறுத்த வரைக்கும் நான் இப்போதைக்கு ஊருக்கு போறது இல்ல. எப்போ போற? சுரேஷ் அப்பா விடுதலை அனுப்புறேன். கரெக்ட். உடுக்க இழந்தவன் கை போலாங்கு இடுக்கன் களைவதான் நட்பு இங்க திருக்குறளை படிச்சுட்டு ஒருத்தன் துன்பத்துல இருக்கும்போது அவனை விட்டுட்டு போறவன் நண்பன் இல்லடா, துரோகி. நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். அவர் எப்போ வருவாரு? எப்படி வருவாரு? ஏய், போலீஸ்காரங்க கேஸ ப்ரூஃப் பண்ணதான் பாப்பாங்க. ஏன்னா கேஸ போடுறவங்களே அவங்கதான். அப்போ உண்மையை கண்டுபிடிக்கிறது யாரா? நாம தான். என்னடா சொல்ற? டேய், நம்ம 4 பேருமா சேர்ந்து துப்பறிஞ்சு இவர் நிரபராதின்னு நிரூபிப்போம். ஓகே? இன்ஸ்பெக்டர் வந்துட்டாரா? இல்ல சார். வந்ததை வர சொல்லு. எஸ் ஸ்பீக்கிங். சார், நான் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். ராஜகோபால் கொலை விஷயமா எல்லாரையும் விசாரிச்சுட்டேன். அவரை கொலை செய்யணுங்கிற மோட்டிவ்ல உள்ள யாரையும் இன்னும் கண்டுபிடிக்க முடியல சார். டெட் பாடியில ஒரு ரோஜாப்பு இருந்துச்சு, அதை பத்தி யோசிச்சு பாத்தீங்களா? சார், நான் அந்த மோட்டிவ்ல திங்க் பண்ணி பார்க்கல. கொலை செஞ்சது பெண்ணா இருந்தா அவ தலையில இருந்து அந்த ரோஜா பூ வந்துருக்கலாம், அதுக்கு சான்ஸ் இருக்கு. அதுதான் நானும் சொல்றேன். இந்த கொலைக்கும் ஒரு பொண்ணுக்கும்
அந்த ரோஸுக்கு சம்பந்தம் இருக்கு. இத க்ளூவா வச்சுக்கிட்டு இன்வெஸ்டிகேஷனை கண்டினியூ பண்ணுங்க. சொன்னதை செய்யுங்க. ரோஸ் ஃப்ளவர், பிளட்டி ரோஸ். இன்னைக்கு டான்ஸ் ரொம்ப பிரமாதம் இல்ல? இன்னொரு விஷயம், இன்னைக்கு காலையில கூட உங்க அப்பா நான் பார்த்தனே. நீ எதுக்கும் கவலைப்படாத, அவரை சீக்கிரமா வெளியே கொண்டு வர வேண்டியது என் பொறுப்பு. வரியா, உன்னை நான் வீட்டுல டிராப் பண்றேன். வேண்டாம், என் கார் வந்து. ஓகே ஓகே, வரேன். பத்திரம் பத்திரம் பத்திரம். ஹலோ ஷேகர். ஹலோ, நீங்க இன்னும் கிளம்பல? வாங்க, நான் உங்களை டிராப் பண்றேன். ஓ, மறந்தே போயிட்டேன். உங்களுக்கு தான் கார் இருக்குல்ல? அதனால என்ன, கார்ல போறதை விட மோட்டார் பைக்ல போனதா ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கும். வித் பிளஷர், வாங்க. வரேன் வரேன் கணேஷ். பாய். டேய், அதோட நம்ம கார். வாங்கடா. போறேன்டா. அவன் தண்ணி சாப்பிட வந்தான்டா. என்ன குடிச்ச வேலைச்சாமி? அது நன்னாரி போட்ட தண்ணி. தினமும் பாதி ராத்திரில குடிப்பேன், காலையில காலி ஆயிரும். அப்ப ஏன் சத்தம் இல்லாம போன? சத்தம் போட்டா அக்கம் பக்கத்துல எந்திரிச்சுக்குவாங்கல்ல, அதுக்குதான். அப்படியா? அப்ப நீ சத்தம் இல்லாம குடி, நாங்க சத்தம் இல்லாம போய் படுக்கிறோம். போயிட்டாங்க. வேலையை முடிக்கிறதா எங்க வேலை. ஆளு யாருன்னு சொல்லுங்க. இது அவனுடைய முகம், இது அவனுடைய அட்ரஸ். அவன் கையோடவோ காலோடவோ நாங்க வர்றோம். வாங்கப்பா, துப்பறிய சிங்கங்களா, எங்க அலையோ அலையன்னு அலைஞ்சிட்டு வரீங்க? அலையிறதுலதான் துப்பு அடிச்சிட்டு வராதான்னு தேடிட்டு இருக்கோம். கிடைச்சதா? அது தொழில் ரகசியம். கிடைச்சா மனசுல இருக்கும், கிடைக்கலன்னா மண்டையில இருக்கும். அப்படின்னா திட்டத்துக்கு மேல திட்டம் உருவாயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓஹோ, அப்ப திட்டத்துக்கு மேல திட்டம் போட்டு உருட்டிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க எல்லாம் உருப்படாத கேசுங்க. துப்பறியறத விட்டுட்டு ஏதாவது புஸ்தகத்தை எடுத்து படிங்க. அதுல காக்கா கதை நிறைய கதை நிறைய இருக்கு. வேலுச்சாமி, வெட்டி பேச குறைச்சிட்டு வேலையை பாரு. உருப்படியாதான்னு பதார்த்தமா உருவாகும். அப்போ எனக்கு சமைக்க தெரியாது நினைச்சீங்களா? அப்போ எங்களுக்கு துப்பறிய தெரியாதுங்கிறீங்களா? நீ துப்புறீங்களோ துப்புலையோ, நான் சமைச்சு நிரூபிக்கிறேன். நாங்களும் படிச்சு நிரூபிப்போம். எங்க மருந்து கொண்டு சொல்லுங்க பாக்கலாம். உங்களால முடியுமாங்கிறத ஒத்துக்கிறேன். எங்க திறமைய இப்பவே இந்த இடத்துல நிரூபிச்சு காமிக்கணுமா? எங்க நிரூபிங்க பாக்கலாம்.
என்ன ஒரு மாதிரியா வாரீங்க, அடிக்க வரீங்களா? டேய் வேலுசாமி ஆராய்ச்சி பண்ணுங்கடா. இது என்ன டவலா? இது வேட்டியில துண்டு. இது என்ன பூ? கனகாம்பர பூ. டேய் என்னடா பண்றீங்க? உள்ளதை எடுத்துறாதீங்கடா. பாருங்க. என்னத்தை கவிட்டு போறாங்க? இந்த பசங்க வந்து சுத்திக்கிட்டு ஒரே குழப்புறாங்களே. நாங்க உன்னை பத்தி ஒரு பயங்கரமான உண்மையை சொல்ல போறோம். என்னப்பா? சொல்லட்டுமா? குழப்புறாங்க. நீ இன்னைக்கு நான் இன்னைக்கு நீ சிகப்பு. சிகப்பு? நீ இன்னைக்கு சிகப்பு கலர் கெட்டி போட்டிருக்க. ஆமா, எப்படி கண்டுபிடிச்சீங்க? ஐயோ, என்ன ஏதாவது கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்களோ? இப்ப மட்டும் என்ன கெட்டு போச்சு? இன்னைக்கு மட்டும் இல்ல, நீ என்னைக்கு எந்த கலர் ஜெட்டி போட்டு வந்தாலும் நாங்க சொல்லுவோம். சொல்லுவீங்க. ஜட்டி போட்டா தானே சொல்லுவீங்க. ஜட்டியை போடாம விட்டுட்டா? சார் போஸ்ட். அன்புள்ள மிஸ்டர் சேகர், இன்று மாலை 4 மணிக்கு உங்களை கோல்டன் பார்க்கில் சந்திக்க விரும்புகிறேன். இப்படிக்கு கீதா. வரே வா.
வானவில் நிறம் மாறி போகும் உடல் சாயும் போதும் உண்மை காதல் வாழும் உந்தன் பாதமா நானும் மாறுவே வாழ்க்கை பாதையில் தீபமேற்றுவே தினமும் உனக்காக எந்த கால்களும் ஆடிடுமே திருநாள் பூமாலை இனி சூடட்டும் பூங்கரமே காதல் சோலையில் கன்னிப்புறா கண்ணில் நின்றது ஆசை நிலா வெண்மதிராடவே கால்களும் தேவையா இருக்கும் மானே மயக்கம் ஏனோ காவிய கோயிலின் ஓவியம் போலே கவிதை பொழிவாய் கலைமாமணியே காதல் சோலையில் கன்னிப்புறா கண்ணில் நின்றது ஆசை நிலா தம்பி, என்னது என்ன நடந்தது? எந்த பாவி பசங்க இந்த வேலையை செஞ்சது? யார் ராஜகோபால் சார் கொலை பண்ணாங்களோ அவங்க தான் இதுக்கும் காரணமா இருக்க முடியும். எப்படியோ இந்த மட்டோட போச்சே. ஒரு வாரமா நான் ஊர்ல இல்ல, அதுக்குள்ள என்னென்னமோ நடந்து போச்சே. நீங்க தான் வந்துட்டீங்களே. வந்துட்டேன் தம்பி. ஆனா ஒரு 10 நாள் லீவ் கேட்டு போலான்னு தான் வந்தேன் தம்பி. என் பொண்ணுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்கேன். ஓஹோ அப்படியா? அப்ப போய் நல்லபடியா கல்யாணத்தை முடிச்சிட்டு வாங்க. போயிட்டு வரேன் தம்பி. ஆனா உங்களை தனியா விட்டு போக மாட்டேன். என் உறவு கரப்பையும் ஒருத்தனை கூட்டியாந்துருக்கேன். அத ரொம்ப நம்பிக்கையானவன், சுறுசுறுப்பானவன். நான் வர்ற வரைக்கும் உங்களை பத்திரமா பாத்துப்பா. வணக்கம் முதலாளி. வணக்கம். உனக்கு என்னப்பா தெரியும்? அம்மா கும் தெரியும், ஜூடோ ரத்தனமும் தெரியும், குச்சிப்புடியும் தெரியும். அது சரி, நல்லா சமைக்க தெரியுமா? என்ன பச்சடி தெரியும், கிச்சடி தெரியும், மிச்சடி தெரியும். இதெல்லாம் போக இந்த நெத்தியடியும் தெரியும். எல்லாம் என் நேரண்டாப்பா. இத பாரு ஆறுமுகம், தம்பிய நிழலா தொடரணும். கலகலப்பா பேசிக்கிட்டு நல்ல பிள்ளையா இருந்த தம்பிக்கு இப்ப புதுசா விரோதிகம் அழைச்சிருக்காங்க. நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க சித்தப்பா. அவர் மேல ஒரு துரும்பு விடாம நான் பாத்துக்கிறேன். அப்ப நான் போயிட்டு வரட்டுங்களா? சரிங்க. ஆறுமுகம், சமையல கவனி. சரிங்க. குட் மார்னிங் சார். யாருப்பா? வருங்காலத்து பிரிய வீரர்கள் சார். நிகழ்காலத்திலே ஒரு கொலை கேஸ் கண்டுபிடிக்கணும் தான் சார் வந்திருக்கோம். உள்ள போய் துப்பு தரலாமா சார்? சாரி, உள்ள யாரும் அனுமதிக்க முடியாது. பின்னால சைடுல சார். நோ சார் ப்ளீஸ் சார். வாங்கடா. என்னாச்சு? போலீஸ்காரங்க உள்ள வர மாட்டேன்றாங்கடா. அதனால மாரேஷம் போட்டு போவோம். வாங்க. வாராயோ தோழி வாராயோ, மனப்பந்தல் காண வாராயோ. சி மழை பெஞ்சு ஊருல தண்ணி, அதெல்லாம் நனையுது தண்ணி. நாளெல்லாம்
வாங்க சேகர், வா கீதா. பாவி பசங்க, அவங்க உங்களை எப்படி செய்வாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. அப்பாவுக்கு தான் விரோதிகள் இருக்காங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்போ உங்க மேலேயே கை வச்சுட்டாங்க. என்ன அடிச்சது மூலியமா எதிரி நம்ம பக்கத்துலயே வந்துட்டு இருக்கான். கூடிய சீக்கிரம் எதிரிலேயே வந்துருவான்னு நினைக்கிறேன். கரெக்ட். கூடிய சீக்கிரம் எதிரி நம்ம கிட்ட மாட்டிக்கும். அங்கிள், உங்களை அடிச்சவங்க எதுக்காக அடிச்சாங்கன்னு உங்களால கெஸ் பண்ண முடிஞ்சுதா? அப்படின்னா தனிப்பட்ட விரோதமா, இல்ல பணத்துக்காகவா, இல்ல மிஸ்டர் ராஜகோபால் கொலை சம்பந்தமாவா? எதுன்னு என்னால நிச்சயமா சொல்ல முடியலையே. அப்போ அந்த தாக்குதல்ல நீங்க எதையுமே பறி கொடுக்கலையா? நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்க. என் பர்ஸ் தான் எங்கேயோ விழுந்துருச்சு. நீங்க பத்திரமா பாதுகாத்து வச்சிருந்த பால் பாயிண்ட் பென், ஃபாரின் மேட், உங்க ஃப்ரெண்ட் பிரசன்ட் பண்ணது. அதையும் காணும் கணேஷ். எங்க போச்சுன்னே தெரியல. நான் எடுத்துட்டு போனா இல்லையான்னு எனக்கே ஞாபகம் இல்ல. முதலாளிக்கு அடிபட்டு இருக்கும் போது இப்படி கண்ட இடத்துல அமுக்க கூடாதா? போய் ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு வாங்க. ஆமா, அவர் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம். நம்ம ஈவினிங் வந்து மீட் பண்ணலாம். வாங்க போலாம். வரோம். போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. ஆறு சொல்லக்கூடாது முதல்ல, அம்மான்னு சொல்லுங்க. சும்மா சொல்லக்கூடாது. உங்களை நெத்தியடி அடிச்சு தீத்துட்டு இருக்காங்க. பொட்ட பசங்க பின்னாடி வந்து அடிச்சிட்டானுங்க. பொம்பளை பசங்க அடிச்சாங்க. யோ கிண்டலா? கீதாக்கா, கணேஷ் நீயா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. என்னப்பா சொல்ற? அன்னைக்கு சேகர் அங்கிள் கிட்ட ஒரு பால் பென் பெண்ணை பத்தி பேசணும்ல? ஆமா, இதோ அந்த பால் பென். கொலை நடந்த பின்னாடி அந்த வீட்டுக்கு நாங்க துப்பறிய போனப்போ எனக்கு இந்த பேனா கிடைச்சது. கணேஷ், அவர் மேல உடனே சந்தேகத்தை கிளப்பி விட கூடாதுன்னு தான் இந்த பேனாவை நானே வச்சிருந்தேன். ஆனா அவர் இப்ப பொய் சொல்றாருன்னு நினைக்கிறேன்க்கா. உங்ககிட்ட வேற நெருங்கி பழகுறாரு. இந்த நிலைமையில நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேன்? கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய். நாளைக்கு நேரடியா விசாரிப்போம். தம்பி, சாப்பாடு எப்படி இருந்தது? வெள்ளையா இருந்தது. அப்புறம் எது நல்லா இருந்தது? தண்ணி நல்லா இருந்ததுப்பா. அப்புறம் ஒரு தலைமுடி கூட இருந்தது. என்ன தம்பி கிண்டல் பண்றீங்க? 3 தடவை பரிமாறி இருக்க. ஏன் சாப்பிடக்கூடாதா? இல்ல, நீங்க 2 தடவை தான் சாப்பிடுன்னு சித்தப்பா சொன்னாரு. அதை நம்பி நான் கொஞ்சம் தான் வெடிச்சேன். ஐயோ, அப்ப உனக்கு சாப்பாடு? ஐயே, நான் சமைக்கிறத நான் சாப்பிடுறதில்ல, வெளியில போய் தான் சாப்பிடுவேன். தம்பி, நான் வர வரைக்கும் கொஞ்சம் வீட்டை பாத்துக்கிறீங்களா? சரி, சந்தோஷமா போய் சாப்பிட்டு வா. பின்னாடி போனவன் முன்னாடி எப்படி வந்தான்? வாங்க வாங்க, கமன் ப்ளீஸ் கம், உட்காருங்க. ஆமா, மத்தவங்க எல்லாம் எங்க? அவங்க எல்லாம் வரல. நாங்க 2 பேர் தான் வந்திருக்கோம். உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். நானும் உங்ககிட்ட ஒரு ரகசியத்தை பத்தி சொல்லணும். கொலைய பத்தி தானே? ஏய், எப்படி அவ்வளவு கரெக்டா சொன்ன? நான் துப்பறிஞ்சிட்டேன். அங்கிள், கொலை செய்யப்பட்ட மிஸ்டர் ராஜகோபால் வீட்டுக்கு நாங்க துப்பறிய போனப்போ எனக்கு இந்த பேனா கிடைச்சது. இத பத்தி ஏற்கனவே நீங்க சென்டிமெண்ட்லா வேற பேசிருக்கீங்க. அதனால தான் அன்னைக்கு உங்களை பார்க்க வந்தப்போ இந்த பேனா பத்தி கேட்டேன். நீங்க மறைப்பிட்டீங்க. இதுல ஏதோ மர்மம் இருக்கு. இருக்கு, ஆனா நீ நினைக்கிற மாதிரி இல்ல கணேஷ். இத பாரு கணேஷ், நாமெல்லாம் முதல்ல சந்தித்த பிறகு நாமெல்லாம் பீச்சுக்கு போனோம். அதுக்கப்புறம் நீங்க நெட் வீட்டுல டிராப் பண்ணீங்க. அப்போ ஒரு ஃபைல் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வர சொல்லி ஒரு ஸ்லிப் எழுதி வச்சிருந்தார் மிஸ்டர் ராஜகோபால். பாய் ஃப்ரெண்ட்ஸ். என்ன இந்த லெட்டர்? மிஸ்டர் சேகர், ஆடிட்டரிடம் சென்று நமது கம்பெனியின் பேலன்ஸ் ஷீட்டை பெற்றுக்கொண்டு இரவு 8:30 மணிக்கு என் வீட்டிற்கு வரவும். இப்படிக்கு ராஜகோபால். அந்த ஃபைல் எடுக்கிறதுக்காக அந்த ஆடிட்டர் வீட்டுக்கு போனேன். ஆடிட்டர் இருக்காரா? ஆடிட்டர் பாம்பேக்கு இருக்கார் சார். எப்போ வருவாரு? அவர் வரத்துக்கு எப்படி வருவாராங்க சார். சரி, நான் வரேன்.
ஹலோ, யார் பேசுறது? கோலாகார கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ராஜகோபால் வீட்டுல பாத்தியே அதே முகமூடி. நீயா? ஆமா, போலீஸுக்கு தகவல் கொடுத்துட்டியா? இன்னும் கொடுக்கல. வெரி குட். என்ன யாரும் சந்தேகப்படவும் முடியாது, என்ன பிடிக்கவும் முடியாது. என்ன பத்தி மூச்சு விட்ட உன் மூச்சு நின்னோட ஜாக்கு. ஹலோ ஹலோ. அந்த முகமூடி கொலைக்காரனை எப்படியும் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நானும் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஒரு கொலைகாரன் மிரட்டலுக்காக பயந்த ஒரு கோழன் கூட நீங்க நினைக்கலாம். இல்ல, அப்படி மறைச்சு வச்சிருந்தனால தான் இப்ப எனக்கு ஒரு சின்ன க்ளூ கிடைச்சிருக்கு. எப்படி? நான் கீதாவோட பழகுறது அந்த கொலைகாரனுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அதனாலதான் என்ன ஆளை வச்சு அடிக்கிறதுக்கு அவன் முயற்சி பண்ணான். ஏன் அந்த கொலைகாரனை உங்களை அடிச்சிருக்கலாம் இல்லையா? ஒருவேளை நான் அவனை மடக்கி பிடிச்சிட்டேன்னு வச்சுக்கோ, அவன் என்கிட்ட மாட்டிக்குவான்ல. நீங்க சொல்றது நியாயமா தான் இருக்கு. கீதா கொலைகாரனை பிடிக்கிறதுக்காக தான் நான் பார்த்தது ரகசியமா வச்சிருந்தேன். அப்படி உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா இப்பவே போலீஸுக்கு. வேண்டாம், நான் உங்களை நம்புறேன். டேய் கணேஷ், இத பத்தி உன் அபிப்பிராயம் என்னடா? உங்க அபிப்பிராயம் கரெக்ட். போங்க போங்க, கொலைகாரன் நம்ம கிட்ட நெருங்கி வருவான். எதுக்கும் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. அது வரைக்கும் நமக்குள்ள இது ரகசியமா இருக்கட்டும். இங்கதான் இருக்கீங்களா? உங்களால எனக்கு ஒரு காரியம் ஆகணுமே. என்னது? முத்தமா எனக்கு ஒரு விடுதலை போட்டா, அத சொன்னீங்கன்னா சொன்ன அவள்கிட்ட சொல்லி நான் நல்ல பேர் எடுத்துக்கிருவேன். நீ எதுக்கு முத்தமா கிட்ட நல்ல பேர் எடுத்துக்கணும்? அதுக்கெல்லாம் உனக்கு வயசு பத்தாது, என் வயசு வரைக்கும் சொல்றேன். அவள்கிட்ட சொன்னா அவ கழுத்துல ஏப்பா பயப்படுறீங்க? தாலி கட்டிடுவேன். டேய், நல்ல காரியம்டா, ஹெல்ப் பண்ணுவோமா? பண்ணுவாடா. ஆமா, நீ சொல்லு பாப்பா. தண்ணியும் குடிப்பா, எண்ணெயும் குடிப்பா. ஆனா தண்ணி எதிரி, எண்ணெய் எதிரி. அது என்ன? டேய், தலையை ஆராய்ச்சி பண்ணுங்கடா. தலையை ஆராய்ச்சி பண்ணவா? இது என்ன சுரங்க பாதையா? கேள்விக்கு விட வேணுமா வேண்டாமா? வேணும் 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 வேணும். இந்த வாய மூட. முடிக்கிறேன். முத்தம்மா கேள்விக்கு விடை ரெடி. ரெடியா? என்ன சொல்லட்டுமா? அதுதான் மோட்டார் வாகனம். எண்ணெயும் குடிக்கும், தண்ணியும் குடிக்கும். ரோட்ல போயிட்டு இருக்கும்போது என்ன வந்தாலும் நின்னுடும், வெள்ளம் வந்தாலும் நின்னுடும். புரிஞ்சுச்சா? ஒண்ணுமே புரியலையே. உனக்கு எதுதான் புரியும்? நான் இன்னொன்னு சொல்லட்டுமா? சொல்லு சொல்லு சொல்லு. இன்னைக்கு நீ போட்டிருக்கிய ஜட்டி, அது என்ன கலர் தெரியுமா? பச்சை. நாத்தி, ஆமா. இவங்க எப்படி கண்டுபிடிச்சு சொல்றாங்க? ஒருவேளை நான் குளிக்கும் போது பார்த்திருப்பாங்களா? அது இருக்கட்டும், முதல்ல முத்தமாட்ட போய் சொல்லணும். முத்தமா, விடை ரெடி, விடை ரெடி. முத்தமா 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 முத்தமா, உன் விடுகதைக்கு வடை ரெடி, விடை ரெடி. என்னையா? பச்சை சட்டி. இந்த பையங்க என்னமோ சொன்னாங்களே, இப்ப நீ சொல்லல, உன் பரவலையை நோக்கிட்டு வா. சொல்லிடுறேன் சொல்லிடுறேன். மாயப்பெல்லாம் அவன் எங்க போறான்டா? வாங்கடா சீக்கிரம். ஒண்ணுமில்ல, சரியா அர்த்தராத்திரி 12:30 மணிக்கு எனக்கு இப்படி போற பழக்கம் உண்டு. நான் பார்த்த வரைக்கும் எங்க பரம்பரையில வந்த எல்லா ஆம்பளைகளுக்குமே இப்படி ஒரு பழக்கம் உண்டு. நான் போறத பார்த்து நீங்க கடிகாரத்தை கூட கரெக்ட் பண்ணிக்கலாம். சரி சரி, வந்து பாடு. பயத்துல பாதிதான் இருந்திருக்கிறேன், மீதியும் போயிட்டு வந்துட்டுமா? முத்தம்மா, உன் மனசு எம்புட்டு எங்கிட்ட வருடி. இந்த முத்தம்மா பத்தி பேசும்போது ஏதாவது ஒண்ணு வரும். ஹலோ, தாமோதர வீடா? ஆமா, இது தாமோதரம் வீடுதான். அவர் இல்ல, அதனால அவர் அசிஸ்டன்ட் வேலுச்சாமி பேசுறார். நீங்க யாரு? கீதா இருக்காங்களா?
கீதாமா தான் வேணுமா? நாங்கெல்லாம் வேண்டாங்களா? ஆமா. சரி, ஆம்பளைக்கே ஒரு மதிப்பு இல்லாம போச்சு. ஏய், சாரி சார். கீதா தான் வேணும். ஆமா, இவ்வளவு முக்கியமா விசாரிக்கீங்களே, நீங்க யாரு? நான் யாருன்னு உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. கீதா கூப்பிடு. என்ன மரியாதை தேயுது? வாங்க கீதாமா, உங்களுக்கு தான் போன் வந்திருக்கு. ஏதோ ஒரு ஆண் குரல் பேசுது. யாருன்னு கேட்டா உங்கள்கிட்ட சொல்ல தேவையில்லைன்னு சொல்லுது. அது யாருன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுமா? எல்லாம் போன்ல தானா? நீ உன் வேலையை பாரு. டீ காபி, டீ காபி. ஏய், பழச மறக்க முடியலையம்மா. காபி டீ, காபி டீ. ஹலோ சேகர். சேகரா? நோ 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 நோ, நான் மகன் பேசுறேம்மா. அங்கிள். அங்கிளா? கீதா, உங்க அப்பாவை விடுதலை பண்றதுக்கு எல்லா ஏற்பாடு பண்ணிட்டோமா? ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். ஓ, வெல்கம். கீதா, நீ ஒண்ணும் கவலைப்படாத. ஆமா, நீ வீட்டுல தனியா தானே இருக்க? போர் அடிக்கல? வா என் வீட்டுக்கு, நாம 2 பேரும் சேர்ந்து லஞ்ச் சாப்பிடுவோம். இல்ல அங்கிள், அப்பா விடுதலை ஆகுற வரைக்கும் நான் யார் வீட்டுக்கு போறதா இல்ல. என் வீட்டுக்கு கூட வா. சாரி அங்கிள். இட்ஸ் ஆல் ரைட். வச்சிடறோமா? காத்து சேகர் பக்கம் அடிக்குதா? என் பாருமுகம், நீ எப்படி இங்க வந்த? நான் தான் முதல்லயே சொன்னேன், எனக்கு கராத்தே தெரியும், குங்ஃபூ தெரியும், அந்த ஜூடோ ரத்தரத்தை கூட தெரியும். பரவாயில்ல, சமையல் தான் ஒழுங்கா பண்ணலாம், சண்டை நல்லாவே பண்றேன். அவ்வளவு சீக்கிரம் முடிவு எடுத்துறாதீங்க, நிறைய விஷயம் இருக்கு, போக போக தெரியும். வாங்க போகலாம். ரெண்டு தடவை முயற்சி பண்ணியோ அந்த சேகர் பயல உங்களால அடக்க முடியல. முதல்ல அவன் தப்பிச்சு ஓடிட்டான் பாஸ். ரெண்டாவது அவன் பாடி கார்டோட வந்துட்டான். இருக்கட்டுமே, அவங்க 2 பேரை உங்க 4 பேரால சமாளிக்க முடியல. கேவலமா இல்ல? இனிமே உங்களை நம்பி பிரயோஜனம் இல்ல. பாஸ், இந்த மாதிரி விஷயங்கள்ல பலாத்காரத்தை விட புத்திசாலித்தனம் தான் நல்லதுன்னு நினைக்கிறேங்க. எப்படி? வெரி குட். உனக்கு கூட நல்ல ஐடியாலாம் தோணுது. எப்படி? எல்லாம் என் சொந்த அனுபவங்க. இந்த ஒரு லாட்ஜ் போட்டுக்கிறியா? வேண்டாண்டா, கொஞ்சம் மரியாதை கொடுற.
சில நேரங்கள்ல கல்லால் அடிக்கிறத விட பூவால் அடிக்கிறதா நல்லது. May I come in? Please come. Sit down. Thank you. ஓ, போன்ல பேசுறது நீங்கதானா? ஆமா, இந்தாங்க அட்வான்ஸ். இப்ப நான் சொல்ல போறத நீங்க கரெக்டா செஞ்சு முடிச்சிட்டா மீதி பணத்தை நானும் கரெக்டா கொடுத்துருவேன். என்ன செய்யணும்? சொல்றேன். அவ்வளவுதானே, கவலையே படாதீங்க. காரியத்தை கச்சிதமா முடிச்சிடுறேன். ஆனா மீதி பணம் கரெக்டா வந்துடணும். பணத்தை பத்தி கவலைப்படாதீங்க, முதல்ல காரியத்தை முடிங்க. வர. ஓகே. என்ன இது பைத்தியக்காரத்தனமா இருக்கு? நான் உன்னை எங்க பார்த்தேன், எப்படி பார்த்தேன், எப்ப நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன்? உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க ஆண் வர்க்கத்துக்கே கை வந்த கலையாச்சி இப்படி பேசுறது. இத பாருங்க, நீங்க வேணும்னா என்ன தூக்கி எறிஞ்சிட்டு வேறொரு பொண்ணா கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனா என்னால அப்படி முடியாது. அயோக்கி நானாலும் கொலைகாரனானாலும் நீங்க தான் என் கணவர். கல்யாணத்துக்கு தேதி குறிக்காம இந்த இடத்தை விட்டு நான் நகரவே மாட்டேன். முடியாது. நீங்க ஒரு முடிவு சொல்லாம உங்க கால விட மாட்டேன். என்ன கை விட்டுட்டாதீங்க சேகர். உங்களை என்னால புரிஞ்சுக்க முடியல. ப்ளீஸ் கெட் அப். சேகர், சேகர். கீதா, கீதா, மேரிய உன்னை போல நானும் ஒரு முறை தான் பாத்துருக்கேன் கீதா. இன்னைக்கு அவன் ஏன் இப்படி நடந்துக்கான்னு எனக்கு ஒண்ணும் புரியல கீதா. கண்ணால பார்த்தாச்சு, காதால கேட்டாச்சு. இனிமே நான் உங்களை நம்ப தயாரா இல்ல. கீதா, மேரி சொல்ற அத்தனையும் இல்ல. ஒரு பொண்ணு எந்த விஷயத்துல வேணாலும் போய் சொல்லுவா, ஆனா இந்த விஷயத்துல போய் சொல்லவே மாட்டா. அப்போ நான் சொல்றது பொய்யா? உண்மையானவரா நீங்க நடந்துக்கலையே. மேரியோட கலையில மயங்கின நீங்க கலையை விட காசுதான் பெருசுன்னு என்ன அடைய முயற்சி பண்ணீங்க. ஆனா மேரி நல்ல நேரத்துல நீ வந்து கண்ணை திறந்துட்ட. நான் மட்டும் இல்ல, நீயும் இவரை தூக்கி எறிஞ்சிட்டு போனாதான் இவருக்கு புத்தி வரும். அது மட்டும் முடியாது. இவரை என்னால வழி கொண்டு வர முடியும், ஆனா உன்னால முடியாது. நீ இவரை விட்டு கொடுத்தா போதும், கடவுள் நிச்சயம் உன்னை வாழ வைப்பார். உனக்காக இல்ல மேரி, என் நன்மைக்காக இவரை மறந்துடுறேன். இனிமே என் முகத்திலே முழிக்காதீங்க. கீதா, கீதா, நான் சொல்றத கேளு. கீதா, நில்லு கீதா, ப்ளீஸ். கீதா, போகாத கீதா. கீதா, நான் சொல்றத கேளு கீதா, ப்ளீஸ். கீதா, 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 விடு. என்னையும் கீதா பிரிக்கிறதுனால உனக்கு என்ன லாபம்? அது போக போக தெரியும். வரேன். வாடிய கப்பகளங்க எங்க அக்கா பத்து முக்கோ தொட்டு வாடிய. வேணா 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 வேணா. நல்ல வேலை நீ கட்டிய போடல. ஐயோ, சின்னம்மா, சேகரையா வந்திருக்காரு. இனிமே நான் அவரை பார்க்க விரும்பலன்னு சொல்லிடு முத்தம்மா. இதக்கா என்னாச்சு? அப்படியே சொன்னாங்க. ஆமாங்க ஐயா. ஏன் ஏதாவது சின்ன சண்டை போட்டுக்கிட்டீங்களா? அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறமா வச்சுக்க கூடாதா? சேச்சே, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நான் உங்களை அப்புறமா வந்து பாத்துக்கிறேன். என்ன கொஞ்சம் அமைதியா இருக்க விடுங்க. சேகர் அங்கிள் வந்து இப்ப போறீங்களா இல்லையா? தயவு செஞ்சு அந்த கதவை சாத்திட்டு போங்க. வாங்க தம்பி. தம்பி சாப்பிடுறீங்களா? வேண்டாம் அறுமுகம், நீ போய் சாப்பிடு. கொஞ்சம் பாலாவது சாப்பிடுறீங்களா? வேண்டாம் அறுமுகம், ப்ளீஸ். பழமாவது கொண்டு வரட்டுமா? வேண்டாம்பா, ஜஸ்ட் லீவ் மீ அலோன், ஓகே? அங்கிள், உங்களை பார்க்க மாட்டேன்னு சொல்ற அளவுக்கு உங்களுக்கும் கீதாக்காவுக்கு என்ன அங்கிள் நடந்தது? இது பெரியவங்க விஷயம்ப்பா. எதை வேணா சால்வ் பண்ணலாம், ஆனா சந்தேகத்தை சால்வ் பண்றது அவ்வளவு சுலபம் இல்ல. அப்படி என்ன அங்கிள் சந்தேகம்? நான் வேற ஒரு பொண்ணு காதலிச்சு கைவிட்டதா? யார் அங்கிள் அது? மிஸ் மேரி. மேரி? ரோஸ் மேரி தானே? ஆமாப்பா. அவளுக்கும் உங்களுக்கும் காதல் இருந்ததுன்னு கீதாக்காவுக்கு எப்படி அங்கிள் சந்தேகம் வந்தது? ஒரு நாள் மேரி திடீர்னு என் ரூமுக்கு வந்து என் காலை பிடிச்சிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கோ நடிச்சு அழுதா. அப்போ அங்க வந்த கீதா அதை பார்த்து தப்பா நினைச்சுட்டா. அப்படியா? ஏன் அங்கிள், மேரி இப்படி செஞ்சிருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதுதான் எனக்கும் புரியல. மேரிக்கு ஆசை இருக்கலாம். முண்டம்,
இவ்வளவு நடந்த பிறகு அங்கிள் எங்க அவளை லவ் பண்ணாரா? கண்டிப்பா மாட்டேன். வேற எதுக்கு இப்படி பண்ணிருக்கணும்? உங்களுக்குமா புரியல? உங்களுக்கு புரிஞ்சுதா அங்கிள்? முழுசா புரியல, ஆனா ஓரளவுக்கு புரியுது. என்ன அங்கிள்? எப்படியோ என்னையும் கிட்ட பிரிக்கணுங்கிறது தான். அப்படி அவ ஏன் பிரிக்கலாம்? அதுல அவளுக்கு என்ன லாபம்? அவளுக்கு லாபம் இல்லாம இருக்கலாம், ஆனா அவ சம்பந்தப்பட்ட யாருக்காவது லாபம் இருக்கலாம் இல்லையா? அவங்க இப்படி செய்ய சொல்லிருக்கலாமே. யார் அங்கிள் அந்த ஆளு? அதுதான் என்னால கண்டுபிடிக்க முடியல. ஏங்க ஒரு மாதிரி இருக்கீங்க? சேகர் அங்கிளை பத்தி நினைக்காதீங்கக்கா. அவரை பத்தி பேசாதீங்க. அதான் சொல்றேன்க்கா, போத விடுங்க. சேகர் என்ன பெரிய சேகர்? விடுங்கக்கா. இப்ப நாங்க ஒரு கேள்வி கேட்க போறோம். ஏதோ சின்ன பசங்க கேக்குறாங்கன்னு அசால்ட்டா இருந்துடாதீங்க. இந்த கேள்வியில ஒரு உண்மையை கண்டுபிடிக்க போறோம். கேட்கலாமாக்கா? பதில் சொல்லுவீங்களாக்கா? கேளுங்க. உங்களை யாராவது லவ் பண்றேன்னு சொன்னதுண்டா? இல்ல. கைகட்டி சித்தந்தா? இல்ல. எதுக்காக இப்படி எல்லாம் கேக்குறீங்க? இப்படி எல்லாம் கேட்டாதாங்க ஒரு விஷயம் வெளிப்படும். சரி கேளுங்க. யாராவது அப்போ சாம்பளதான் என்ன டிராமாக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுறதுண்டா? நோ. சினிமா? இல்ல. அட்லீஸ்ட் டீ பார்ட்டி லஞ்ச் அப்படியேதான் கூப்பிட்டதுண்டா? சொல்லுங்கக்கா சொல்லுங்க. ஒரு தடவை மிஸ்டர் மதன் லஞ்சுக்கு வாயே அப்படின்னு கூப்பிட்டாரு. வேலைய ஆரம்பிப்போம். எஸ் மதன், யார் பேசுறது? ஹலோ மதனா, நான் தான் ரோஸ்மேரி பேசுறேன். ஓ, ஐ அம் வெரி சாரி. நேத்து வரணும் தான் நினைச்சேன், கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன். ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல வந்துடுறேன். ஓகே பை. Thank you. நம்ம பிளான் சக்சஸ். மதனுக்கு ரோஸ்மேரிக்கு சம்பந்தம் உண்டு. இன்னும் அரை மணி நேரத்துல மதன் அங்க போக போறான். அதுக்குள்ள நம்ம முந்திக்கணும். வாங்கடா. 1 2 3 4. ஹாய் மேரி, வெல் டன். சேகர் வீட்ல பிரமாதமா நாடகம் ஆடி சேகரின் கீதாவும் பிரிச்சுட்டே. இப்ப நான் பேசின பணத்தை விட டபுளா தரப்போறேன். ஏன் தெரியுமா? ஐ அம் வெரி ஹாப்பி. இந்த தேங்க்யூ வெரி மச். அப்படின்னா இது மதன் மேல தானா? 100க்கு 100. உடனே போய் சேகரங்களை பாருங்க, அவர் சந்தோஷப்படுவாரு. அவரை என் முகத்துல முழிக்க வேண்டாம்னு சொன்னேன். இப்ப நான் எப்படி அவர் முகத்துல முழிக்கிறது? கவலைப்படாதீங்கக்கா, அவர் ரொம்ப நல்லவர், மன்னிச்சிருவாரு. எனக்கு நம்பிக்கை இல்லையே. எங்களுக்கு நிறைய நம்பிக்கை இருக்கே. ஏன்னா அவரை பார்த்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். அப்படியா? வாங்கக்கா. டேய், அட வெக்கப்படாதீங்க, வாங்கக்கா. சேகர் அங்கிள். ஹலோ பசங்களா, நீங்க மட்டும் தானே வந்திருக்கீங்க? வந்திருக்காங்க. வரவேற்பீங்களோ மாட்டீங்களோன்னு பயந்து வாசப்படியிலே நிக்கிறாங்க. அப்படியா? எங்க? ஹலோ கீதா, ப்ளீஸ் கம் இன். இந்த வேலை முடிஞ்சு போச்சு, அந்த வேலையை கவனிப்போம். வாங்கடா. என்ன கீதா, என்ன இது? எழுந்துரு கீதா. ஏய், இது எதுக்குடா இதுல ஊத்துற? ஏய், வேலுச்சாமி இப்ப வருவான். நன்னாரி போட்ட தண்ணியில குடிச்சிட்டு ஏதாவது உளறானு பாப்போம். ஊத்து ஊத்து ஊத்து. புஜம் புஜம். வாங்கடா. நன்னாரி தானே சாப்பிட்டேன். அது என்ன குள்ள நரி மாதிரி வேலை செய்யுது? படுக்கு எங்க?
தெரியல அமிக்கிட்டு கால. ஐயோ ரொம்ப அக்கறடா. மூஞ்ச பாரு, பெருசாலிக்கு லைட் அடிச்ச மாதிரி. எந்திரியா. சித்தம்மா, நான் அமுக்குனது ஒரு குத்தம்மா. சத்தம்மா பேசாதீங்க சித்தம்மா. ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, அதுக்கு நீ சித்தம்மா. பித்தம் தலைக்கு மேல ஏறி போச்சு. போடப்ப கட்ட பிஞ்சுக்கோ, ஜாக்கிரதை. எது பிஞ்சாலும் பரவாயில்ல, இன்னைக்கு நான் தொக்காம விட மாட்டேன். சரியா? மனச இப்போ நான் உன் வாழ்க்கையை பார்க்கிறேன். வேலுப்பைய மனசுக்குள்ள விஷயம் ஒண்ணு இருக்குது, அத வெளிப்படையா சொல்ல வேலை நெருங்குது. ஒரு வேலி இல்ல, காவல் இல்ல மனசுக்கு, ஒரு வெக்கம் இல்ல, துக்கம் இல்ல வயசுக்கு. நான் சொல்ல போறேன் உள்ளதெல்லாம் ஊருக்கு. வேலுப்பைய, இந்த வேலுப்பைய மனசுக்குள்ள விஷயம் ஒண்ணு இருக்குது, அது வெளிப்படையா சொல்ல வேலை நெருங்குது. வெளிப்படையா சொல்ல வேலை
தம் அடிப்பார்னு சுரேஷ் சொன்னா இல்லையா? அது மட்டும் இல்ல, இப்ப பொம்பளை ஷோக்குள்ள வரணும் கட்டன் ரைட்டா தெரிஞ்சு போச்சு. அப்ப மேரியும் சந்தேக லிஸ்ட்ல சேர்த்துட வேண்டியதான். ஒருவேளை காதல கடுக்க மேரி அனுப்புன மாதிரி கொலை பண்ண முகமுடி போட்டு அனுப்பிச்சிருந்தான்னா யாரா இருந்தா என்ன, மெயின் சுவிட்ச் மிஸ்டர் மதன் அவரை எப்படிடா பிடிக்கிறது? அங்கதான் விஷயமே இருக்கு. ஹலோ ஜூனியர் டிடெக்டிவ்ஸ். ஆமா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்க அங்கிள், உங்ககிட்ட தான் ஒரு முக்கியமான விஷயம் பத்தி பேசணும். அங்கிள், கொலைகாரன நீங்க ஒருத்தர் தான் நேருக்கு நேர் பாத்திருக்கீங்க. அவன் தான் முகமூடி போட்டிருந்தான்னு சொல்றேன்ல. அதனாலதான் அவன் பயம் இல்லாம இருக்கான். இப்ப நீங்க முகமூடி அடையாளம் கண்டுபிடிச்சதா பேப்பர்ல அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அவன் வீட்டுல தம்மோ தண்ணியோ அடிச்சிட்டு இருப்பான், உங்களை சடக்குன்னு கொலை பண்ண வருவான். அப்ப நாங்க லபக்குன்னு பிடிச்சுக்குவோம். பாயிண்ட். நான் சொல்ற பாயிண்ட் என்னன்னா, பொய்யான ஒரு தகவலை கொடுத்து ஒரு கொலைகாரனை பிடிக்கிறதுக்கு எங்க டிபார்ட்மெண்ட் சம்மதிக்க வேணாமா? வேண்டாம் சார், நாங்களே கண்டுபிடிக்கிறோம். இதுக்கு நீங்க முழு ஒத்துழைப்பு கொடுத்தாலே போதும் சார். எங்க ஒத்துழைப்பு நிச்சயமா இருக்கு மிஸ்டர் சேகர். தேங்க்யூ வெரி மச். ஓகே. ராஜகோபால் கொலை வழக்கில் புதிய திருப்பு. முகமூடி யார் என்பதை ஆர்டிஎம் மேனேஜர் சேகர் நாளை அறிவிப்பார். நாம நியூஸ் கொடுத்து 2 நாள் ஆச்சு. இன்னைக்கு தான் ஃபைனல் டே. இன்னைக்கு நம்ம ரொம்ப உஷாரா இருக்கணும். ஆமா, அவங்க இடத்துக்கு போங்க. நான் பெட்ரூமுக்கு போறேன், யாரும் தூங்கிடாதீங்க. நீங்க முதல்ல தூங்காதீங்க. ஓகே. டேய், இன்னைக்கு யாரும் தூங்க கூடாது. டேய், உன் அருஜா கவுத்து விடு. தண்டவாளத்துக்கும் வண்டவாளத்துக்கும் வித்தியாசம் என்ன? ஓ, வாட் தண்டவாளம், வாட் வண்டவாளம்? தண்டவாளம் மீன்ஸ் தண்டவாளம் மீன்ஸ் ட்ரெயின் இஸ் கோ, வண்டவாளம் மீன்ஸ் மாட்டு வண்டி கம். இது கூட தெரியாம இருக்கு. நல்லா யோசிங்கடா, நிறைய டைம் இருக்கு. தூங்காம ஒண்ணு இல்லடா, வழக்கம் போல மறுபடியும் கனவுதான். அப்படியா? அப்ப நீங்க தூங்கிட்டீங்களா? சேச்சா, தூங்கலடா, லேசா கண்ணா சிந்துட்டேன். இனிமே நான் தூங்க மாட்டேன். இனிமே யாருமே தூங்க கூடாது, புரியுதா? சரி சரி, நடங்க போலாம். டேய் எழுந்துருங்கடா, எழுந்துருங்கடா. டேய் டேய், போன் வந்துருக்குடா. நீங்க யாரும் அட்டென்ட் பண்ணாதீங்க, நான் பேசுறேன். ஹலோ, ஷேகர் ஸ்பீக்கிங். முகமூடி பேசுறேன். முகமுடி முகமுடியா? நீ நேர்ல வருவன்னு எதிர்பார்த்திருந்தா இப்படி சிம்பிளா போன் பண்ற? நான் நேர்ல வருவேன்னு தானே நீ கலாட்டா பண்ணிட்டு இருக்க. ஆமா, வரல என்ன? இப்ப உன்னை பத்தி நியூஸ் தானே வந்திருக்கு. அடுத்தது போட்டோவே வருண்டா முண்டம். இந்த மாதிரி அசட்டுத்தனத்துக்கெல்லாம் இன்னைக்கு அடியோட முழுக்க போட்டுட்டு உன் உயிரை காப்பாத்திக்க. இல்லன்னா நீ மட்டும் இல்ல, உனக்கு ஐடியா கொடுத்து தூண்டி விட்டுக்கிட்டு இருக்கிற அந்த வாண்டு பயல்களும் வரிசையா 1 by 1 க்ளோஸ் ஆயிடுவானுங்க. பி கேர்ஃபுல். என்ன அங்கிள்? போனை கட் பண்ணிட்டான் ராஸ்கல். கொலகார பையன் வல்லவனுக்கு வல்லவனா இருக்கான். மேற்கொண்டு ஏதாவது பண்ணா ஒவ்வொருத்தரையா க்ளோஸ் பண்ணிடுவான்னு சொல்றான். என்ன பண்றது? நேரடி நடவடிக்கையில இறங்க போறோம். எப்படி? இனிமே சொல்லிட்டு செய்ய மாட்டோம், செஞ்சுட்டு சொல்றோம். வாங்கடா. டேய் பாண்டியா, என்ன பாஸ்? பாட்டில் தீர்ந்து போச்சுடா, இன்னொன்னு எடுத்துட்டு வா. சரி பாஸ். டேய், என்னடா இந்த ஆட்டம்? பாஸ், அவாரி உன் கிளாஸ் எங்கடா? வேணாம் பாஸ், நான் ரொம்ப ஓவர் ஆயிட்டேன். குடிகார பையன். பாஸ், ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். கேட்டா கோச்சிக்க மாட்டீங்களே? மடையா, இந்த நேரத்துல நீ நானும் ஒண்ணுடா. நீ எதை வேணாலும் தைரியமா கேளு. கல்யாணம் பண்ணிக்கிறேடா. பொண்ணு நான் பாக்குறேன்டா. பாஸ், எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. குடிகார பையல. பாஸ், வர நீங்க தாமோதர ஐயா பொண்ணு மேல ரொம்ப கண்ணு வைக்கிறீங்க. அந்த மேனேஜர் பையன் மேல ரொம்ப பொறாமப்படுறீங்க. நீங்க நினைச்சீங்கன்னா அழகான பொண்ணுங்கெல்லாம் உங்களுக்கு கிடைப்பாங்க. ஆனா தாமோதர ஐயா ஜெயிலுக்கு போயிருக்கிற இந்த நேரத்துல அவ்வளவு நல்லது இல்லைங்கிற என் அபிப்பிராயம், இந்த நாயோடைய அபிப்பிராயம். நான் சொன்னது தப்பா இருந்தா
மன்னிச்சிடுங்க பாஸ், மன்னிச்சிடுங்க பாஸ். டேய் பாண்டியா, சரியான நேரத்துல ஒரு கேள்வியை கேட்டீங்க. இருந்தாலும் நான் கோச்சிக்க மாட்டேன். இப்போ உன் கேள்விக்கு நான் பதில் சொல்லித்தான் ஆகணும். சொல்லத்தாண்டா போறேன். அதோ தெரியுது பேர் மதன் வீடு. ஒரே இருட்டா இருக்கே. சுரேஷ், நீ இங்கே இரு. யாராவது வந்தா சிக்னல் கொடு. நான் உள்ள போயிட்டு வரோம். வரா. என்னடா கதவு தானா திறக்குது? ஒன்னும் புரியலையே. அது ஒண்ணும் இல்லடா. மதன் கிளப்புக்கு போற அவசரத்துல கதவு பூட்டாமலே போயிருப்பான். ஏன்னா நீ இங்கே இரு. நாங்க உள்ள போயிட்டு வரோம். ஓகே, வரா. நான் பாத்தேன்டா. என்னடா இப்படி விழுந்து கிடக்குற? ஒரு உருவம் ஓனதை நீ பாக்கல? பாத்தேன். அவன் தான் என்ன தள்ளி விட்டு ஒண்ணு ராஸ்கல் துப்பு தூக்கிட்டே ஓடிட்டான். ஆனா எனக்கு ஒரு துப்பு கட்சிது. என்னடா சொல்ற? ஆமாண்டா, இந்த இடத்துல மத்த இடத்தை விட கொஞ்சம் அமுங்கி இருக்கு. தோண்டி பாப்பா, இந்த பக்கத்துல இருந்த மண் வெட்டி எடுத்துட்டு வந்து இந்த இடத்த பார்த்தா என்ன தெரியுது? புதுசா தோண்டி மண்ணு மூடி இருக்கிற மாதிரி இருக்கு. குடுறா, நான் தோண்டி பாக்குறேன். டேய், மூடி ட்ரெஸ்ஸா? என்னடா இது? இவன் படத்துல மேரி போட்டோ இல்லாம வேற ஒரு பொண்ணு போட்டோ இருக்கு. இந்த பொண்ணுக்கும் முகமூடிக்கும் கொலைக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. முதல்ல இவளை கண்டுபிடிப்போம். இவளை எப்படி கண்டுபிடிக்கிறது? பார்த்தா என்னமோ குடும்ப கலையாத்தான் இருக்கு. அதை வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது? கண்டுபிடிக்கலாம். குடும்ப பொண்ணுங்க எப்பாவது ஒரு நாள் தான் சினிமாக்கு போவாங்க. ஆனா அப்பப்போ கோயிலுக்கு போவாங்க. அப்போ கோயில் கோவிலா போய் தேரலாங்கறியா? ஆமா, ஏன்னா நமக்கு ஏற்கனவே பிள்ளையார் கோயில் குருக்கள் மேல சந்தேகம். முதல்ல அவர்கிட்ட போவோம். நிச்சயமா கொலகாரம் கிடைச்சிருவான். அப்போ இந்த முகமூடி என்ன பண்றது? போலீஸ்ல ஒப்படைச்சிடலாமா? வேணாம், இத பழையபடியே போச்சு வச்சிருவோம். அப்பதான் கொலகாரனுக்கு சந்தேகம் வராம இருக்கும். ஆனா இந்த போட்டோ மட்டும் எடுத்துட்டு போயிடுவோம். அப்படியே செய்யலாம். சீக்கிரம் சீக்கிரம், மதன் வந்துட்டு போறான். வணக்கம் குருக்களையா. வாங்க வாங்க. என்ன இப்ப வந்திருக்கு? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். முக்கியமான விஷயமா? அப்படி என்ன முக்கியமான விஷயம்? உட்கார்ந்து பேசுவோமே. ஓ, பேஷா உட்கார்ந்து பேசுவோம். ஐயா, நீங்க இந்த கோவில்ல மட்டும் இல்ல பல கோவில்ல பூஜை பண்றீங்க இல்லையா? சிட்டில இருக்கிற கோயில்ல 80% என் கண்ட்ரோல் தான். குருக்களையா, கோயிலுக்கு ஆம்பளைங்களை விட பொம்பளைங்க தான் நிறைய வருவாங்கல்ல? ஆமா, இந்த வயசுல ஏன் இந்த வேண்டாத கேள்வி? சும்மா ஒரு இதுக்குதான். ஏன் குருக்களையா, அப்படி வர்றவங்கள மறுபடியும் பார்த்தா நீங்க அடையாளம் தெரிஞ்சுக்குவீங்கல்ல? அந்த அபார ஞாபக சக்திய விக்னேஸ்வரர் நேக்கு நிறைய கொடுத்திருக்கார். எனக்கு தெரியும் உங்களுக்கு ஞாபக சக்தி இருக்கும்னு. அதனாலதான் உங்ககிட்ட வந்திருக்கோம். இத பாருங்க, இந்த போட்டோல இருக்க இந்த அம்மாவை நீங்க பாத்துருக்கீங்களா? இந்த
அம்மா இந்த கோயிலுக்கு வந்தா ஞாபகம் இல்ல? எனக்கு இந்த அம்மா தெரியாது, எனக்கு ஞாபகத்தே கிடையாது. குழந்தைக்கு பசிக்கிறது, நான் வரேன். கொண்டா கொண்டா. அவர் இவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. வேற யார்கிட்ட போறது? வேற யார்கிட்டயும் போக வேண்டாம், அவர்கிட்டயே தான் போகணும். என்னடா சொல்ற? டேய், போட்டோவை பார்த்தோன்னா அவர் முகம் எப்படி வெளியில போச்சு பாத்தியா? முதல்ல எனக்கு ஞாபக சக்தி நிறைய இருக்குன்னு அவரு, போட்டோவை பார்த்த உடனே எனக்கு ஞாபக சக்தியே இல்லைன்னாரு. அது மட்டும் இல்ல, குழந்தை அந்த போட்டோவை பார்த்த உடனே அம்மா அம்மா நிச்சே கவனிச்சிங்களா? மூணாவது, அன்னைக்கு அத்தை குழந்தைய நான் வளர்த்துக்கிறேன்னு சொன்னப்போ அதை பத்தி மட்டும் பேசாதீங்கன்னு சொன்னாரே, ஞாபகம் இருக்கா? அதனால போட்டோல இருக்கிறது குழந்தைக்கு அம்மா. அப்போ குழந்தைக்கும் அம்மாவுக்கும் குருக்களுக்கும் கொலைக்கு ஏதோ சம்பந்தம் இருக்கு. ஆனா அவரை என்னதான் கொடன்னு குறைஞ்சாலும் உண்மையை சொல்ல மாட்டார் போல்கடா. அவரை கொடைய வேணாண்டா, இன்னைக்கு ராத்திரி அவர் வீட்டை கொடைவான். டேய், அது குருக்கள் வீடு. எங்கடா போறாரு அவரு? அவர் எங்க போறாரோ அங்க நிச்சயமா நமக்கு முகமூடி கலாச்சாரம் கிடைச்சிரும். ஃபாலோ பண்ணுவோம். இதுக்கு போய் இந்த கதை கட்டிட்டியா? உன் சத்தத்தை கேட்டு குருக்களே ஓடிட்டாரு. டேய், யாரோ நம்மள ஃபாலோ பண்றாங்க. குருக்கள் சம்பந்தப்பட்ட கொலைனா தான் நம்மள தீர்த்துக்கிட்ட வருவோம். அதனால நம்ம உடனே இங்க தப்பிச்சு மெயின் ரோடுக்கு போயிடுவோம். அப்போ நம்ம போகும்போது 1 2 3 4ன்னு சொல்லிட்டு போவோம். அப்பதான் நம்ம ஒருத்தர் மிஸ் பண்ணாம போவோம். 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 1 2 3 1 2 3 எங்கடா அந்த போட்டோ? மரியாதையா சொல்லு, இல்ல உன் தோலை உரிச்சுவேன். சொல்லு. அது அந்த கண்ணாடி போட்டு போய் ஆனந்துட்டே இருக்கு. ஆபத்து ஏற்பட்டிருக்குமா? நிச்சயமா ஒரு ஆபத்து இல்லடா. எப்படிடா சொல்ற? டேய், இந்த போட்டோ நம்ம கிட்ட இருக்கிற வரைக்கும் முகமூடி சுரேஷ் ஒண்ணும் செஞ்சிருக்க முடியாது. இப்ப நாம கண்டுபிடிக்க வேண்டியது மதன் வீட்ல நாம புதைச்சு வச்ச முகமூடி Dress இருக்கா இல்லையாங்கிறது தான். கரெக்ட். போலாம் போலாம். முகமூடி Dress காணும்டா. அப்ப சுரேஷ கடத்தினது அவன்தான். இனிமே நாம இங்கே இருக்க கூடாது. கம் ஆன். எடுடா போட்டோவ. அது என்கிட்ட இல்லையே. உன்கிட்ட தான் இருக்குன்னு அவன் சொன்னான். அவன் மேல தப்பு இல்லை. அவன் எங்க கூட இருக்கும்போது நான் தான் வச்சிருந்தேன். அப்புறமா ரவி கிட்ட கொடுத்துட்டேன். ரவியா? ஆமா, வயருமா இருப்பானே. ஓ, ரவி. பெருசா கொலைகாரனை கண்டுபிடிக்கலாம் போறீங்க, அதுல 2 பேர் காணாம போயிட்டாங்க. உங்களுக்கு எதுக்கு இந்த வேலை? நாங்க எதுக்கு இருக்கிறோம்?
அது சரி, போனதுதான் போனீங்க. ஏதாவது கண்டுபிடிச்சீங்களா? இல்ல சார், ஒண்ணும் இல்ல சார். உங்க 2 பேருக்கும் போலீஸ் காவல் போட்டுருக்கு. வீட்டுல பேசாம உட்காந்துருக்கு. என்ன? அதெல்லாம் எதுக்கு சார்? Shut up. எல்லாம் எனக்கு தெரியும். கான்ஸ்டபிள், இவங்களை கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு காவலுக்கு 2 பேர் போடுங்க. போங்க. என்ன வேலை செஞ்சிட்டீங்கடா? உங்களை யார் இங்க வர சொன்னது? உங்க பைத்தியகாரத்தனத்தால ஆனந்தும் சுரேஷும் காணா போயிட்டாங்க. சுரேஷாவது எங்க வீட்டு பிள்ளை. ஆனந்த் காணா போனது தெரிஞ்சா அவனை பெத்தவங்க மனசு என்ன பாடுபடும்? இன்னும் யாராரு காணா போறீங்களோ, என்ன ஆக போகுதோ. நீங்க 2 பேராவது ஒழுங்கா ஊரு போய் சேருங்க. அத்தை, கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? ஏற்கனவே அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களை காணோன்னு துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க வேற அவங்க சும்மா போட்டு திட்டிகிட்டே இருக்கீங்களா? வாங்க என் கூட. கணேஷ், கரையத்தையும் போலீஸ்கிட்ட சொல்ல வேணாம்னு சொல்லிட்டேன். என்னடா செய்யறது? தைரியமா இருடா. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு கொண்டு வரவும் என்னால முடியும். கொலகாரனை பிடிக்கவும் என்னால முடியும். கொலகாரனை அப்புறம் கண்டுபிடிக்கலாம்டா. முதல்ல ஆனந்தையும் சுரேஷையும் கண்டுபிடிச்சு கொண்டு வரணும். பாவம், அவங்களை என்னதான் கொடுமைப்படுத்துறானோ, எங்கதான் அடைச்சு வச்சிருக்கானோ. அவன் அடைச்சு வச்சிருக்கிற இடம் மேரி வீடாத்தான் இருக்கும். எப்படா சொல்ற? டேய், நாம இதுவரைக்கும் மேரி மேல சந்தேகப்பட்டதா காட்டிக்கவே இல்ல. அது மட்டும் இல்ல, ஒரு பொம்பளை வீட்டுல பசங்களை அடைச்சு வச்சிருக்கிறதா போலீஸும் சந்தேகப்படாது. அதே மாதிரி நாம சந்தேகப்பட மாட்டோம்னு நினைச்சிருப்பான். என்னடா சொல்ற? பாயிண்ட். அப்ப நான் போய் அவங்களை மீட்டு கொண்டு வரட்டுமா? டேய், நான் போறேன்டா. நான் போறேன்டா. சரி, பூவா தலையா போட்டு பாப்போமா? சரி. பூவா தலையா? தலை. தலை, நீதான் போகணும். போறேன்டா. என் ஃப்ரெண்ட்ஸுக்காக நான் உயிரோடவும் தயார். உன்னை அனுப்புறத பத்தி நான் கவலைப்படல. ஒருவேளை நீ மாட்டிக்கிட்டா என்னடா செய்யறது? நாளைக்கு சாயங்காலம் 7 மணிக்கு வண்டலூர் பக்கத்துல இருக்கிற கல்வெட்டி மலையில நான் போட்டோவோட காத்திருப்பேன். முகமூடி அங்க வர சொல்லு. மத்தத நான் பாத்துக்கிறேன். இப்ப நீ புறப்படு. புறப்படுங்கறியடா. எப்படிடா வெளில போக முடியும்? போலீஸோட காவல் தான் தீவிரமா இருக்க. என்னடா லைட்டே பாத்துட்டு இருக்க? டேய், நீ வெளிய போறதுக்கு ஒரு அருமையான ஐடியா கிடைச்சிருக்குடா. என்ன செய்ய போற? கமான். என்ன சத்தம் என்ன இருக்கு வீட்டுல? என்ன நடந்தது? வேலும் முத்தமா வேப்பன வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டீங்க. அது போக நானு, கீதாக்கா, அத்தை, ரவி ரவிய காணுமா? ரவிய காணுமே. உங்களை வாசல்ல காவலுக்கு தானே போட்டிருந்தோம். என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? இப்ப ரவிய காணுமே. ஐயோ, போட்டவன் இருந்தாதானே குடுக்கறதுக்கு. அந்த பசங்க சொன்ன மாதிரி அவங்கிட்ட தான் இருக்குன்னு சொல்றியா? நிஜமாவே அவங்ககிட்ட தான் இருக்கு. அவனையும் என்னால இங்க கொண்டு வர முடியும். அதுக்கு நீ சிரமப்படவே வேணாம். நாளைக்கு சாயங்காலம் கரெக்டா 7 மணிக்கு வண்டலூர் பக்கத்துல இருக்கிற கல்வெட்டு மலைக்கு போ. அங்க உனக்காக கணேஷ் போட்டோவோட காத்திருப்பான். ஆனா எங்க 4 பேரையும் விட்டுருவல்ல? நீ சொல்றதுல ஏதாவது சதித்திட்டம் இருந்துச்சு, உங்க எல்லாருக்கும் சமாளி கட்டிடுவேன். டாக்டர், நீங்களே இவ்வளவு விஷயங்களை இன்வெஸ்டிகேட் பண்ணி முகமூடியை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டிராப்பும் செட்டப் பண்ணிருக்கீங்க. நாட் பேட். So far you have done well. இருந்தாலும் இதுல ஒரு பிரச்சனை இருக்கு. போலீஸ் இதுல சம்பந்தப்பட்டிருக்குன்னு முகமூடிக்கு லேசா தெரிஞ்சா கூட இதுல இருந்து நழுவிடுவான். இதை நாம ரொம்ப ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணணும். என்ன?
ஹலோ, இன்ஸ்பெக்டர் பெர்னாண்டஸ் உடனே வர சொல்லுங்க. ஹலோ ஹலோ மைக் டெஸ்டிங். ஹலோ இன்ஸ்பெக்டர் சார், நான் பேசுறது கேக்குதா? எஸ் கணேஷ், நீ பேசுறது நல்லாவே கேக்குது. Thank you very much சார். என்ன பத்தி ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அதோ ஒரு 50 லிட்டர் கார் வருது. அநேகமா முகமூடியாத்தான் இருக்கும். ஓவர். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேஃபா தானே இருக்காங்க? ரொம்ப சேஃபா இருக்காங்க. போட்டோ எங்க? என்கிட்ட தான் இருக்கு. ரவி உங்ககிட்ட உடன்படிக்கை செஞ்சிருக்க மாதிரி தானே வந்திருக்க. அப்போ நீ என்ன இடத்துக்கு கூட்டிட்டு போ. அவங்கள என்கிட்ட ஒப்படைச்சிட்டேன்னா நானும் நீ கேட்கறத ஒப்படைச்சிடறேன். இதுல வேற ஏதாவது பிளான் பண்ணிருக்கியா? அப்படி பண்ணி என் ஃப்ரெண்ட்ஸ் இழக்க நான் விரும்பல. வெரி குட், உள்ள வந்து உட்கார். நீ ரொம்ப புத்திசாலி. சடனா காரை நிறுத்திட்ட, அதனால யாரா ஃபாலோ பண்ணிட்டு வந்தா கூட உனக்கு தெரிஞ்சிடும். நீயும் ரூட்டை மாத்தி தப்பிச்சிடலாம். அருமையான ஐடியா. எனக்கு தெரியும், நீ வாய மூடிட்டு வாட. ஐயோ, என்ன முடி பெரிய பெரிய பாறையா இருக்கு. இதுல வலது பக்கம் திரும்புற, அந்த பக்கம் பாதியே இல்லையே. இறங்குடா. என்ன வச்சிருக்க? அந்த பக்கமா போ. ஏய், ஃப்ரண்ட் சீட்ல யாரு? நாம தப்பு ஐடியா இருக்கு.
ஏய், மரியாதையா சொல்லிடு, இல்ல உன்னை கொன்னுடுவேன். சொல்லு, சொல்லுடா. அந்த முகமுடி கொலைகாரன் நீயா? நான் தான். சமூகத்துல நல்ல பேரோட வாழ்ந்து காட்டி நல்லவனா என் வாழ்க்கையை முடிச்சுக்கணும்னு நினைச்சவன் தான். ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலையும் பந்த வாசமும் என்ன கொலைகாரனாக்கிடுச்சு. ஒரு நாள் சாயங்காலம் குறுக்களை பாக்குறதுக்காக போனேன். எங்க பக்கத்து வீட்டுக்கார அந்த குறுக்கள். ஆனா எங்க குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி பழகிட்டார். இன்னும் சொல்ல போனா எனக்கும் என் தங்கச்சிக்கும் தாய் தந்த மாதிரி இருந்தாரு. குறுக்களை ஏண்டா கார்த்தால இருந்து எங்கடாப்பா போயிருந்த? காலையில ஆபீஸ் விஷயமா காஞ்சிபுரம் போயிருந்தேன். இது யார் குழந்தை? என்ன எப்படி கட்ட? உன் தங்க குழந்தை தான். கார்த்தால தான் ஊர்ல இருந்து வந்தா. குழந்தைக்கு சீரியஸா இருக்கு, உன்னை பார்க்கணும்னா. மழை பெய்யறதே குழந்தைய இங்க விட்டுட்டு ஆபீஸ்ல போய் பாருன்னு அனுப்பிச்சு வச்ச. இன்னும் காணல. நேக்கு என்னமோ பயமா இருக்குடா. சரி, இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்ல. பக்கத்தாத்து டாக்டர் இருந்தாரோ இல்லையோ, அவகிட்ட சொல்லி மருந்து வாங்கி கொடுத்தேன். முதல்ல உன் தங்கச்சி போய் தேடி பாடுறா. அன்புள்ள அண்ணா, குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு உன்னை தேடி வந்தேன். நீ இல்லைன்னு குழந்தைய குருக்கள் கிட்ட விட்டுட்டு ஆபீஸ்க்கு போனேன். அங்க நீ இல்ல. பக்கத்துல குடியிருந்த ராஜகோபால் வீட்டுக்கு போனேன். ஐயா, வணக்கம் ஐயா. என் குழந்தை உயிருக்கு ஆபத்தான நிலையில இருக்கு. இந்த ராத்திரி வேளையில யார்கிட்ட போய் உதவி கேட்கறதுன்னு தெரியலங்க. அண்ணனும் 2-3 நாளா ஊர்ல இல்லைங்க. அதனாலதான் நான் உங்ககிட்ட ஓடி வந்தேன். என் குழந்தைய எப்படியாவது காப்பாத்துங்க, காப்பாத்துங்க ஐயா, காப்பாத்துங்க. பயப்படாதே, உன் குழந்தைக்கு ஒண்ணும் ஆகாது. முதல்ல அந்த ரூமுக்குள்ள போய் தலையை நல்லா தொடச்சுக்கோ. நான் போய் பணம் எடுத்துட்டு வரேன். போம்மா, போ.
புருஷனா? அதுக்கப்புறம் நான் உயிர் வாழ விரும்பல. என் முடிவு தவறா இருந்தா என்ன மன்னிச்சிடு. உன் தங்கை சாவித்திரி. என் தங்கச்சி மானம் இழந்தத நான் வெளி உலகத்துக்கு சொல்ல விரும்பல. அவ தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கிறதையே மறைச்சு என் தங்கச்சி சாக காரணமானவன நான் திட்டம் போட்டுதான் கொன்னேன். அதுக்கப்புறமும் என் மனிதத்தன்மை மறையல. என்ன இருந்தாலும் செத்தவர் என் முதலாளிகள்ல ஒருத்தராச்சு. அதனால ஒரு ரோஜா பூவை பறிச்சு அவர் உடல் மேல வச்சு என் நன்றி கடனை தீர்த்துக்கிட்டேன். அந்த நேரம் சேகர் அங்க வரவே இத வெளியே சொன்னா அவனையும் கொன்னுடுவேன்னு மிரட்டன. குழந்தைய குருக்கள் கிட்ட ஒப்படைச்சேன். அது மட்டும் இல்ல, அது உண்மையிலேயே யாருடைய குழந்தைன்னு யாருக்குமே தெரியக்கூடாதுங்கிறதுக்காக சத்தியமும் வாங்கிக்கிட்டேன். இப்ப சொல்லுங்க, நான் கொலை செஞ்சது தப்பா? அப்படின்னா முகமூடி ட்ரெஸ்ல இருக்கும்போது குரலை மாத்தி பேசுனீங்களா? எஸ். ஹலோ, கொலகாரம் தான் பேசுறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ராஜகோபால் வீட்டுல பாத்தியே, அதே முகமூடிதான். ஆமா, போலீஸுக்கு தகவல் கொடுத்துட்டீங்களா? என்ன யாரும் சந்தேகிக்க முடியாது, பிடிக்கவும் முடியாது. என்ன பத்தி யாராவது மூச்சு விட்டீங்கன்னா உங்க மூச்சு நின்னுடும். ஜாக்கிரதை. உன் மனநிலையும் நியாயமும் என் மனசாட்சிக்கு புரியுது. ஆனா சட்டப்படி உன்னை கைது பண்றோம். அரெஸ்ட் செய்யும். கணேஷ், யூ ஹேவ் டன் a wonderful job. வருங்காலத்துல நீங்க எல்லாம் எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு வரணும். கண்டிப்பா. இன்ஸ்பெக்டர் சார், எனக்கு ஒரு சின்ன டவுட். மிஸ் ரோஸ்மேரி உங்க டிபார்ட்மெண்ட் தானே? ஆமா. மிஸ்டர் மதன கண்காணிக்க மேரியையும் சேகர கண்காணிக்க ஆறுமுகத்தையும் போட்டோம். எம்எல்ஏ உங்களுக்கு எது சார் சந்தேகம் வந்தது? சாதாரண சந்தேகம் தான். இருந்தாலும் எதையும் சாதாரணமா விட்டுட மாட்டோம். வெரி குட். அங்கிள், சூடோட சூடா ஒரு க்ளூ கொடுக்கட்டுமா? என்னப்பா சொல்ற? இந்த பாடஞ்ச பங்களால அழகு பெண்ணுக்கு திடீர்னு ஒரு துப்பாக்கி கிடைச்சிருக்கு. அதனால இங்க ஏதோ சட்டவிரோதமான கும்பல் நடமாடிட்டு இருக்குன்னு அர்த்தம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இட்ஸ் a great clue. அப்படியே நாங்க கண்டுபிடிச்சா கூட அவார்டு உங்களுக்கு தான். இன்ஸ்பெக்டர் அங்கிள், எனக்கு ஒரு சந்தேகம். உருக்கல என்னன்னாரு? உங்களுக்கு பயந்துதான் எங்கேயாவது போயிருப்பாரு. நாளைக்கு பூஜைக்கு வந்துருவாரு. குருக்களையா, உங்க பிரார்த்தனையாலும் விநாயக பெருமானுடைய ஆசையினாலும் எங்க பிரச்சனையெல்லாம் நல்லா ஆயிடுச்சு. இனியாவது இந்த குழந்தைய என்கிட்ட கொடுக்குறீங்களா? என்ன சொல்றீங்க? நீங்க சொல்லிட்டீங்கல்ல, இங்க நான் என்ன சொல்றதுக்கு இருக்கு? அப்படியே செய்யுங்க. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், சென்னையில் இருந்து பெங்களூர் செல்லும் பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் இன்னும் 1/2 மணி நேரத்தில் 7வது பிளாட்பாரத்தில் புறப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். குருக்களையா, இன்னைக்கு பிள்ளைங்க எல்லாம் ஊருக்கு போறாங்க. அப்படியா? திரும்பி எப்போ வருவா? கீதா சேகர் கல்யாணத்துக்கு 10 நாள் முன்னாடியே வந்துருவாங்க. 10 நாள் என்ன, 20 நாள் முன்னாடியே வந்துருவோம். அப்படியே செய்ய. அப்ப நாங்க வர ஊருக்குலையா? தாராளமா சந்தோஷமா போயிட்டு வாங்க. விநாயக பெருமான் அருளால உங்களுக்கு எந்த குறையும் வராது. காப்பி டீ காப்பி டீ காப்பி. இன்னுமா அந்த புத்தி போல? என்ன பண்றது, பரம்பரை வியாபாரம். ஐயோ, மறந்தே போயிட்டானப்பா. ஐயா விடுதலை ஆனதும் 100 தேங்காய் உடைக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். அவர் என்னடா புது கம்பெனி விஷயமா பம்பாய்க்கு பறந்து போயிட்டாரு. அந்த வேண்டுதலை நான் நிறுவத்த போறேன். என்ன வேணும்? நீங்க லுங்கி இல்லாம பேண்ட் போட்டிருக்க. இனிமே நான் என்ன கலர் சட்டி போட்டுன்னு நீங்க கண்டுபிடிக்க முடியாத. உடைக்கட்டுமா? அப்ப நீ காய விடு, நாங்க பூந்தோலை.